நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கன்னிச்சிப்பி பற நாய்க்குட்டிகள் ஒவ்வொரு விலையை நிர்ணயம் செய்கிறாங்க, விற்கிறாங்க, அதாவது மார்க்கெட்டிங்கில் அப்படின்ட்டு எல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு விலை நிர்ணயம் எதனால் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களுடைய பராமரிப்பு செலவு பொறுத்து தான் அவங்க விலையை நிர்ணயம் செய்வாங்க. எப்படி பராமரிப்பு செலவுனா, சில பேர் ஆசைக்கு 2 நாய் இருக்கா, ஆண் ஒன்று பொட்டை ஒன்று இருக்கா, அதில் போடுற குட்டியை அவங்க பெருசாக பராமரிப்பு பண்ண மாட்டாங்க. ஏன்னா வீட்டில் அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் மிச்சம் இருக்கிற சாப்பாட்டில் நாய்க்குட்டிகள் வளர்க்குவாங்க. அதனால் அவங்க ஒரு விலை நிர்ணயம் செய்வாங்க. அது போக ஒரு லிமிட்டாக ஒரு ஆவரேஜாக என்ன பண்ணுவாங்கன்னா, நான் டெய்லியும் இவ்வளோ பால் கொடுப்பேன், இவ்வளோ சாப்பாடு கொடுப்பேன் அப்படின்ட்டு ஒரு ஆவரேஜாக வளர்க்குறவங்க அவங்க ஒரு விலை நிர்ணயம் செய்வாங்க. அது போக நாய்களை நல்லா பெரிய பெரிய காம்படிஷனுக்கு கலந்துக்கிறவங்க என்ன மாதிரி எல்லாம் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல சத்தான சாப்பாடு, அதே மாதிரி குட்டிகளுக்கு குட்டியிலிருந்தே நல்ல சத்தான சாப்பாடு கொடுத்து, அதே மாதிரி மல்டி விட்டமின் டானிக்கு, அதே மாதிரி மருத்துவ செலவு இதெல்லாம் நிறையா காசை நாய்களுக்கு செலவு பண்ணுவாங்க. செலவு பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி அவங்க விலையை நிர்ணயம் செய்வாங்க. அதே மாதிரி இந்த ஷோஸு பெரிய பெரிய கண்காட்சிகளெல்லாம் கலந்துக்கிட்டு வின் பண்ணுறாங்க இல்லையா, அதெல்லாம் வின்னிங்ஸ் எல்லாம் சாதாரண வின்னிங்ஸ் கிடையாது. அந்த மாதிரி செலவு பண்ணுறதுனால, குட்டிகளை பராமரிக்கிறதுனால, கண்ணும் கருத்துமாக பார்க்குறதுனால விலை அதிகமாக தான் சொல்லுவாங்க. அதிகமாக சொன்னாலுமே அவங்களுக்கு பெரிய லாபம்லாம் அதிலலாம் இருக்காது. ஏன்னா அவங்க வாங்குகிற காசு எல்லாமே அந்த குட்டிகளுக்கும் தாய் நாய்களுக்கும் பராமரிப்புக்கு அதுக்குவே 3/4 பாகம் செலவு போயிடும். இதனால் நல்ல விலை கொடுத்து குட்டிகள் வாங்குறதுக்கும் நீங்கள் கம்மியான குட்டிகள் வாங்குறதுக்கும் வித்தியாசங்கள் கண்டிப்பாக நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஏன்னா நீங்கள் அந்த குட்டிங்களும் இந்த குட்டிங்களும் ஒப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக வித்தியாசங்கள் தெரியும். நம்ம அடுத்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சேலர் கையில் நம்ம குட்டி எதனால் எடுக்கிறோம், எதனால் எடுக்கக்கூடாதுன்றதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.